சிவமகா வாழச்சித்த தேவாய போட்டு அது இப்போ கோபூஜைக்கு போகும்போது நிற்கிறதுக்கு மேலே ஐயா அப்படியே அந்த ஏடை வந்து அப்படியே பரட்டி பரட்டி காட்டுறாங்க. ஆதித்ய பெருமான் ஆதித்ய மரம் நீங்களும் பேசியிருக்கும் போது அந்த நீங்கள் சொல்லும் போது அப்படியே ஏடை அப்படியே திரும்பிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படி வரும்போது அந்த வார்த்தைகள் அப்படியே திரும்பி திரும்பி போயிடும். இப்போ சச்சங்கத்தில் பார்க்கும்போது மூணு ஜோதி வடிவத்தில் பார்த்துருக்கேன். 3 ஜோதி பார்த்தேன். ஒரு நிமிஷம் சச்சங்கத்தில் பேசும்போது அவர் சிவபெருமான் அழைக்கிறதுக்கு முன்னால 3 ஜோதி வடிவத்தை பார்த்தேன். 3 ஜோதி தெரிஞ்சதா? அதான் ஓமகதீஷா. எங்க இங்க இங்க தெரிஞ்சதா? எங்க நேரில் தெரிஞ்சதோ? இங்கதான் தெரிஞ்சு சார். 3 ஜோதி இந்த இடத்துல தெரிஞ்சது. ஓமகதீஷாய நமக. சரி, ஆதித்ய பெருமானை வணங்கி நிற்போம். ஓமகதீஷாய நமக. உயர்மதி பெருநன்னால் உயர் ஆசிகள் சூட்சமமாய் வளம் வருகின்ற இறை முழுமதி பெருநன்னாள் இந்நாளின் ஏற்றமிகு உயர் பூஜைதனை புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனை கண்டு அமர்ந்து வியந்து அகத்தியனோடு சிவமகா வாழை சித்தன் உடன் நின்று உரையாடுகின்ற இறை இயல்பு நிலை உரையாடலை கண்டு கேட்டு மிளிர்ந்து அதனை கண்டு வியந்து உயர்நிலையாய் கண்ட கண்மூடா காட்சியதை விளக்குகின்ற சீடனே சிவமகா வாழை சித்த சபையினுடைய நற்சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம். அவரவர்கள் உயர்வாய் சபையை உன்னதமாய் இறை சபையினுடைய ஆசானை ஏற்று வளம் வருகின்ற பொழுது தெரிகின்ற அற்புதமான இறை காட்சிகள் உடன் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுதும் அவரவர்கள் தலம் அமர்ந்து தவம் காண்கின்ற பொழுதும் அற்புதமாய் கண்மூடா காலங்களிலும் தெரிகின்ற காட்சிகள் யாவும் அவரவர்கள் சரணாகதி நிலைக்குள்ளிருந்தே பகிரப்படுகின்றன என்று உரைக்கின்றோம். அவ்வாறு யாம் உரைத்தவாறு அடிக்கொரு முறை யாம் உரைப்போம். சச்சங்க பெருவிழாக்களில் உன்னோடு ஒன்றாய் பிறந்தவன், உங்களோடு ஒன்றாய் வளர்ந்தவன், உங்களில் ஒரு உறவாளனாக வளம் வருபவன், உங்கள் வயதை ஒத்தவன், உங்கள் வயதை விட தாழ்ந்தவன், உங்கள் வயதை விட 1-2 உயர்ந்தவன், உங்களோடு வளம் வருகின்ற சக மானிடன் ஞான நிலை பெற்று சித்த நிலை பெற்று சிவமகா நிலை பெற்று சிவத்திற்கும் மேலான பேராற்றல் பெற்று ஒருவன் வளம் வருவானெனில் அவனை ஏற்றுக்கொள்கின்ற நிலையே உயர் சரணாகதி நிலை என்று அகத்தியன் வாழ்த்து. அவனை ஆசானாக குருவாக அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்கின்ற சரணாகதிக்கு ஈடு இணையான சரணாகதி எதுவும் இல்லை என்று வாழ்த்துகின்றோம். அதுபோன்று அற்புதமாய் இறை சித்தனினுடைய உறவாளரை மணந்த உறவாளனாக மிளிர்ந்திருந்த பொழுதும் இறை சித்தனை கண்ட அந்நொடி முதல் உயர் சபையினுடைய ஆசானாய் அவன் உறவாளனை ஏற்று நிற்கின்ற அடிபணிவு சரணாகதி நிலை கண்டு அகத்தியன் யாம் வாழ்த்துகின்றோம். இறைபணி என்பது இகலோக பணிதான் இறைபணி. அதனை இறைபணியாக ஒருவன் ஏற்று நடத்துகின்ற பொழுது அதற்கு ஈடு இணையான பணி இல்லை என்று கூறுகின்றோம். அப்பணிதனையும் அவன் இகலோக வாழ்விற்காகவும் இறை சபைக்காகவும் இணைந்து ஆற்றுகின்ற நற்பணியாக அது உயர்ந்து நிற்கின்ற பொழுது அதுதான் தர்மயுகம் ஆற்ற நிகழ்வு பணி என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். தன்னை சபைக்கு ஒருவன் தாரை வார்க்கின்ற பொழுது சபை அத்தகைய தாரை வார்க்கப்பட்ட தன்னை தாரை வார்த்து கொண்ட சீடனுடைய இல்லத்தை தத்தெடுத்துக் கொள்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். அவ்வாறு இறை சபையால் தத்தெடுக்கப்பட்ட அற்புதமான இல் சபை கண்ட சீடனே கண்ட காட்சி நிதர்சனமான நித்தியமான ஊர்ஜிதமான உண்மையான இறை காட்சி என்று அகத்தியன் வாழ்த்துவோம். இறைமகா சூட்சமன் நூல் எங்கிருந்து பெறப்பட்டது? சிவத்தின் சரீரம் நூலாக வருகின்றது. திருமுருக பெருமானின் கரந்தொட்டு அகத்தியன் கரத்திலிருந்து சிவமகா வாழை சித்தனுக்கு பகிரப்படுகின்றது. அவ்வாறு பகிர்கின்ற பொழுது நடக்கின்ற ஒவ்வொரு பரிணாம நிலைகள் இருக்கின்றதே. பகிர்கின்ற பரிணாம நிலைகள் அகத்தியன் கரத்திலிருந்து சுவடிதனிலிருந்து செல்கின்ற அற்புதமான வார்த்தை நிலைகளை எழுத்துக்களாக அகத்தியன் புரட்ட சிவமகா வாழை சித்தன் அவன் நாவிலிருந்து உரைக்கின்ற உரையாடலை
கண்ட சீடனே வாழ்த்துகின்றோம். ஓம் ஓம் அகதீசாய நமக. அகதீசாய நமக. இதுதான் இறைமகா சபையின் உயர் சூட்சமம் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவ்வாறு உயர் சூட்சமத்தை இயல்பாக காட்சியாக கண்டவனே சச்சங்க பெருவிழாவில் அமர்கின்ற பொழுது 3 ஜோதி நிலைகளை கண்டாய். 3 ஜோதி நிலைகள் முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகளின் அற்புதமான ஆற்றல் ஒற்றை ஜோதியாக மிளிர்ந்து அது சிவமகா வாழை சித்தனுடைய நெற்றி சுழுமுனை ஜோதியாக மிளிர்ந்ததை கண்டாய் என்று வாழ்த்துகின்றோம். ஓம் ஓம் அகதீசாய நமக. இந்நிலை இங்கு இயல்பாக சாதாரண நிலையாக நடைபெறுகின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அதனை காண்கின்ற நிலைதான் அசாதாரண நிலை என்று அகத்தியன் கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. இயல்பாக நடைபெறுகின்றது. அகத்தியனை தாங்கிய சிவசூட்சமன் நூல் சுமக்கும் சீடன், சித்தனை சுமக்கின்ற சீடன் அகத்தியனாகத்தான் வளம் வருகின்றான் என்று ஏற்றுக்கொள்கின்ற சரணாகதி நிலைக்குள் இருந்தும் சிவமகா வாழை சித்த பேராற்றல் அவனுக்குள் இருந்து பிரத்யேகமாக பிரவேசம் எடுத்து வளம் வருகின்றது என்று ஏற்றுக்கொள்கின்ற சரணாகதி நிலைக்குள்ளும் அவ்வியல்பு சூட்சமம் நடைபெறுகின்றது என்று ஓம் அகதீசாய நமக. நிச்சயமாக சித்தனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டவன் சிவமகா வாழை சித்தன் தான் என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. சித்தனுக்கு ஒரு இழுக்கு, சபைக்கு ஒரு இழுக்கு, சபை பற்றிய மாற்றுக்குரல் எழுமனில் உள்ளுக்குள் இருந்து சிவமகா வாழை சித்தன் சீற்றம் கொண்டு எழுந்து உரையாடுகின்ற அற்புதமான ஆற்றல் பெற்றவன் சிவமகா வாழை சித்தனே என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலை சிவ சபையில் எளிதாக நிறைவேறி நடந்தேறி கொண்டிருக்கின்றது என்று வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அந்நிலையை பெற்ற நிலைதனை பெரும் பேராக காட்சியாக கண்டவனே வாழ்த்துகின்றோம். ஓம் உன் அகதீசாய. பணி சிறந்து, உன் இல்லம் சிறந்து, உன் குடி சிறந்து, நீ சிறக்கின்ற அத்துணை பேராற்றலையும் சிவமகா வாழை சித்தன் அனுக்கிரகங்களில் இருந்து வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. ஜெகதீசாய நமோ நமக. அடுத்து ஒரு வேண்டுகோள், சத்திரப்பட்டியில ஒரு சச்சங்கம் போடுறதுக்கு ஒரு இடம் பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. கரும்பு தின்ன அகத்தியனுக்கு கூலி வேண்டுமோ? விளவுகின்றோம். அகத்தியன் சச்சங்கம் என்றால் அகத்தியன் ஆற்றல் பன்மடங்கு பெருக்கெடுத்து சிவமகா வாழை சித்த பேராற்றலாய் மிழ்ந்திருக்குமடா சீடனே. அனுமதி வழங்குகின்றோம். அற்புதமான நாளில், அரும் பெரும் பேராற்றல் கொண்ட நாளில் சித்தன் இசைக்க அகத்தியன் வந்து அசைந்து ஆடுவோம் சிவமாய் என்று கூறி அமர்கின்றோம். ஆமா ஓம் அகதீசாய நமக.